ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் இந்த டீசர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 crores இந்த டீசரோட பார்வையாளராக கலந்துருக்காங்க. அதனால் இந்த படத்தில் நிறைய பேர் இந்த கேஸ்டிங் க்ளூஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட டீசர் இப்போ 2000 பார்வையாளர்கள் கடந்து இப்போ யூடியூப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆக்டிங்லேருந்து இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட். நேற்று இந்த படத்துலேருந்து திரிஷாவோட இன்ட்ரோ வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு நைட் இந்த திரிஷாவோட இன்ட்ரோ கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. இந்த டீசர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து டீசர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது கிளிம்ஸ் மாதிரி தான் விட்டுருந்தாங்க. அந்த இன்ட்ரோ கிளிம்ஸே டீசர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் வந்து எல்லாருமே இப்போ பார்த்து யூடியூப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக நிறையா பீப்புள்ஸ் இந்த டீசர் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ், நம்ம ஆர்யா நடிச்சிருக்க மிஸ்டர் எக்ஸ் இந்த படம் நேற்று இதோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறையா ஹாலிவுட் மூவிஸோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அதை சினிமோட்டோகிராஃபியில் பார்த்தாவே நல்லா தெரியுது. ஸோ இந்த படத்தில் ஆர்யா, மஞ்சு வாரியர், கௌதம் கார்த்திக், சரத்குமார் இப்படி ஏகப்பட்ட நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. கமிங் சூன் தான் இந்த படத்தோட கடைசியில் இந்த டீசர் முடிக்கும் போது கமிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோகன்லால் நடிச்சிருக்க தட்ரூம் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மோகன்லால், சோபனா இவங்க இந்த 2 பேர் இந்த படத்தில் மெயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஃபேமிலி ட்ராமாவாக இந்த படம் உருவாயிருக்கு. ஸோ நேற்று இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மக்கள் மத்தியில் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். டிராகன் படம் கடந்த 21ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் இந்த படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிலீஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே இந்த படம் பார்த்துட்டு சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் 6 கோடிக்கு மேலே அதிகமாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிறது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தரப்பில் இந்த அஃபிஷியல் அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் போக போக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி போகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். போன மாதம் ஜனவரி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்ம தெலுங்கு ஆக்டரான வெங்கடேஷ் நடித்த உங்கராங்குத்தி வாஸ்தும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸே இந்த படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒரு குட் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு தெலுங்கு சினிமாவில் நல்ல ஒரு பாசிட்டிவ் கலெக்ஷனாக இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர ஓடிடியில் G5ல மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்த படத்தோட ஓடிடி ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் ஓடிடியில் இந்த படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒரு மிக்சர் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்துச்சு. ஸோ இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா
34 கோடி இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் வேர்ல்டு லெவலில் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா 150 கோடி இந்த படம் வசூல் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து வர March 1 இல்லைன்னா 2nd வீக்கில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், விடாமுயற்சி தேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் கிடைக்கிறாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் அப்டேட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்டு போன வாரம் ஜுராசிக் வேர்ல்டு டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் போன படத்தோடு இந்த படத்தில் நிறையாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸும் சரி, நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் படம் எப்படி வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் போன மாதம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் பாரிஸ் ஹில்டனோட 72 கோடி மதிப்புள்ள வீடு சேதாரமாயிருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டோபர் நாலனோட டைரக்ஷனில் த ஒடிசே இந்த படத்தில் மெயின் கேரக்டரை யார் பண்ணுறாங்கன்னா மேட் டேமன் தான் இந்த படத்தில் மெயின் கேரக்டராக ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கேஸ்டிங் செலெக்ஷன் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, மார்வல்ஸில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் 14ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஓடிடியில் எப்படி ரிவ்யூஸ் கிடைக்குங்க, எப்படி இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மார்வல்ஸோட அப்கமிங் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்டர் போல்ட்ஸ். இந்த படம் வந்து மே 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 2வது படத்தோட இது பார்த்திங்கன்னா டேர் டெவில் பார்ன் அகைன். இந்த படம் வந்து March 4 ரிலீஸ் ஆகுது. 3வது படம் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஹார்ட். இந்த படம் வர ஜூன் மாதம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்வல்ஸோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோவோட காமிக் சீரீஸை லைவ் ஆக்ஷனும் கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மேன் 97 அனிமேட்டட் சீரீஸை கொண்டு வரவும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. 3வது அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஃப்யூச்சரில் ஒரு ஃபிலிம் கொண்டு வர்றதுக்காக அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு அப்டேட்டோடு நான் இந்த வீடியோக்கு வரேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.